கொரிந்தியருடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் அதில் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். போதும். ஆமேன். ஹல்லேலூயா. நம் கடந்த வாரத்திலே என் கிருபை உனக்கு போதும் என்கிற தலைப்பிலே ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்கும்படி நாம் கடந்து வந்தோம். ஆனால் 2 காரியத்தை நாம் தியானித்தோம். ஒன்று, ஆக்கினை தீர்ப்புக்கு தப்ப கிருபை போதுமானது என்றும், தேவனை அறிகிற அறிவுக்கு கிருபை போதுமானது என்றும், ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பின நோவாவுக்கு தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்ததினாலே ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பினார் என்றும், தேவனை அறிகிற அறிவுக்கு வாஞ்சித்த மோசேக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததினாலே மகிமையின் தேவனுடைய சாயலை கண்டார் என்றும் நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு பகுதி என்னவென்றால், தீர்க்க தரிசனம் நிறைவேற கிருபை போதும். ஆமேன். ஹல்லேலூயா. எழுதிக் கொள்ளலாம். இன்னைக்கு செய்தியினுடைய 3வது படி என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனம் நிறைவேற கர்த்தருடைய கிருபை போதுமானது. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அருளின வார்த்தைகள் நமக்கு நிறைவேறுகிறதற்கு நாம எவ்வளவு நம்முடைய சாமர்த்தியமோ சமத்தினாலேயோ தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் நம்ம நடுவில் நிறைவேறி விடாது. ஆமேன். ஹல்லேலூயா. கிருபை மாத்திரம் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும். இந்த வருடத்தில் என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னதில் இருந்து எந்த அளவுக்கு கிருபை அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஆத்துமாவில் எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ அந்த அளவுக்கு ஒருவித பயம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்தது, என்னை பிடித்தது. ஒரு நடுக்கம் என்னை பிடித்தது. ஒரு கலக்கமாய் இருந்தது. கிருபை போதும் என்று கம்பீரமாய் சொன்ன என்னுடைய ஆவிதாமே, என்னுடைய ஆத்துமாதானே ஒரு கலங்குகிறதை போல சில அனுபவங்களுக்குள்ளே தேவன் நடத்தினதினால், கிருபை மட்டும்தான் மிஞ்சுமா அப்படின்னு கேட்கிற ஒரு கேள்விக்குள்ளே நான் கடந்து போன போது ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற கிருபை எப்படி போதும் என்பதை குறித்து ஆண்டவர் கடந்த நாட்களில் என்னோடு கூட பேசின அந்த காரியத்தை தான் இன்றைக்கு ஆவியானவருடைய துணையோடு கூட நாம் இன்றைக்கு உங்கள் நடுவிலே பேசி நம்முடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்ட பாத்திரங்கள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு கிருபை என்னெல்லாம் செய்து முடித்தது என்பதாய் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதுல 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து தான் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இது ஒரு தீர்க்க தரிசனம். ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இது என்னது? தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலம் இயேசு பிறப்பதற்கு 700 இருந்து 800 ஆண்டுகளுக்கு முன்பாய் உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று என்ன செய்வாங்களாம்? பெயரிடுவாங்க. இதை வசனத்தை வாசித்த உடனே நமக்கு இது யாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்துவிடும்? தெரிஞ்சிடும். இந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு சொல்லப்பட்டதுன்னு நமக்கு என்ன செஞ்சிருச்சு? தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? மரியாளுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த மரியாள் எப்படிப்பட்டவர்கள், இவங்களுக்கு என்ன தேவன் கொடுத்தார், அதை கொடுத்ததினாலே இவர்களை தேவன் நடத்தின பாதை என்ன என்பதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிருபை நம்மை தூக்கி சுமக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா.
கிருபை நம்மை தூக்கி சுமக்கும் 2 செட்டைகளுக்கு ஒப்பானது. ஆமென், ஹல்லேலூயா. கழுகின் செட்டைகள் கூட முறிந்து போகும், தேவனுடைய கிருபையின் செட்டைகள் ஒரு நாளும் முறிந்து போவதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபையை பெற்றுக்கொண்ட அந்த பாத்திரம் எப்படி ஆண்டவர் அந்த கிருபையினாலே அந்த பாத்திரத்தை நடத்தி வந்தார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். லூக்காவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 27, 28 ஆகிய வசனங்களை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஏசாயா 7:14 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்கு அந்த வார்த்தைக்கு ஏற்ற பாத்திரம் யார் என்றால் மரியாள். ஆமென், ஹல்லேலூயா. இவங்க யோசேப்பு அப்படின்னு சொல்லுகிற தாவீது வம்சத்துல பிறந்த யோசேப்பு என்கிற நாமமுள்ள ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து சொல்றாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ராஜாவே நீர் வாழ்க அப்படின்னா ராஜா முழு அதிகாரத்திற்கும் உரியவர். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு எம்எல்ஏவை பார்த்து சொல்றாங்க, ஒரு பேரை சொல்லிட்டு அவர் வாழ்க அப்படின்னு சொல்றாங்க. அல்லது உங்க ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, அவரை பார்த்து அவர் வாழ்க அப்படின்னு சொன்னா அவருக்கு பின் பலமாக கொஞ்சம் ஆஸ்திகள், கொஞ்சம் ஐஸ்வர்யம், ஒரு ஆள் பலம், ஒரு பணபலம் ஏதோ ஒன்று இருக்கு. அதனால தான் அவங்கள வாழ்கன்னு தேசம் என்ன செய்யும் சொல்லும். உங்களையும் என்னையும் பார்த்து ஒன்றுமே இல்லாமல் அட்டை தரித்திரம் பிடிச்சி கிடக்கிற யாரையாவது பார்த்து இன்னார் வாழ்க, அல்லது தெருவில் போகிற பைத்தியக்காரனை பார்த்து அவன் வாழ்க அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் ஒரு கன்னிகையை பார்த்து சொல்லுகிறது, எந்த விதத்திலும் இயற்கையின் படைப்பிலும் சரி, தேவன் படைத்த படைப்பிலும் சரி, சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை மரியாளுக்கு சொல்லப்படுகிறது. கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ என்ன செய்யப்பட்டவள்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே அதுல 29, 30 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவளோ அவனை கண்டு, கவனிங்க, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களா, இத பாருங்க. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்ம மோடி இருக்காங்க, நம்ம பிரதமராக இருக்காங்க. எங்கள் பிரதமர் மோடி வாழ்க அப்படின்னு சொன்னா கலக்கம் வருமா, சந்தோஷம் வருமா? என் ஜனம் என்னை என்ன செய்து? ஆனால் பரலோகம் கடந்து வந்து, பரலோகத்தின் தூதன் ஒருவர் கடந்து வந்து சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொன்னா மரியாள் சந்தோஷப்பட்டிருக்கணுமா, கலங்கி இருக்கணுமா? என்ன செய்திருக்கணும்? ஆனா மரியாள் என்ன செஞ்சாங்களாம்? கலங்கினாங்களாம். ஏன்னா அந்த கிருபை பெற்ற பாத்திரத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை உண்மைக்கு, இயற்கைக்கு அப்பாற்பட்டதாயிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அங்கே கர்த்தருடைய வேதம் அடுத்த பகுதியை நீங்க வாசிப்பீர்களே ஆனால் 30வது வசனம் சொல்லுது, தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஆமென், ஹல்லேலூயா. இப்பவும் பாருங்க, கிருபை பெற்ற ஒரு பாத்திரம், வாழ்த்தப்பட்ட ஒரு பாத்திரம்,
பரலோகம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், பரலோகம் அங்கீகரித்த ஒரு பாத்திரம். கலங்குது, இரண்டாவது பயப்படுது. ஆமேன், ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கிருபையின் பாதையில கடக்கிற நாம், கிருபையவே சொந்தமாக்கி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எப்போதுமே சந்தோஷம் இருக்கும், சமாதானம் தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில எப்போதுமே நிம்மதி பெருமூச்சு காற்று தான் நம்முடைய வாழ்க்கையில வீசும் அப்படின்னு நீங்களும் ஒரு நாள் நினைக்க கூடாது. காரணம், இந்த கிருபை ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு விதமாய் நம்மை நடத்தி கொண்டு போகும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க, 30வது வசனம் சொல்லுது, அவள் அந்த வார்த்தையை கேட்ட உடனே 29 கலங்கி. ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்களேன், திடீர்னு நம்ம நன்மைக்காக காத்திருந்த நாம ஒரு தீமையின் சத்தத்தை கேட்டா நம்முடைய கலக்கம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு கலங்குவோம், எவ்வளவு திகைப்போம், எவ்வளவு அங்கலாய்ப்போம். இந்த ஆலயத்தில் இப்படி சத்தங்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல. இந்த திருச்சபை கண்டிருக்கிற சத்தம், ஜெபித்து கொண்டிருப்போம், வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், பைபிள் வாசிச்சுட்டு இருப்போம், ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருப்போம். திடீர்னு ஒரு சத்தம் வந்து கேட்கும், இன்னாருக்கு இப்படி ஆயிருச்சான், இந்த இடத்துல இப்படி ஒரு மரணம் நடந்துருச்சான், இப்படி அந்த போன இடத்துல இப்படி ஆயிருச்சான். அப்படி கேட்ட உடனே நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்துமாவுல, ஒரு சரீரத்துல கலக்கம் உண்டாகும் போது, அந்த கலக்கத்தின் நடுவிலே பைத்தியம் நம்மிலே உண்டாகாமல் இருக்கத்தான் இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா சபையாரே, இதே ரோட்டில் ஒரு சகோதரி இந்த இடத்துல ரோட்டை கிராஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து இங்கே போவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க. அவங்க யார் தெரியுமா? இந்த பக்கத்து கிராமத்தில் இருக்கிற ஒரு நல்லா வாழ்ந்த ஒரு சகோதரி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகளோடு வாழ்ந்தவர்கள். அவங்க சின்ன இந்த கிராமத்தில் இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும் பார்த்தீங்களா, அதில் அவங்க எலெக்ஷனுக்காக நின்னாங்க, தோற்று போயிட்டாங்க. அவங்க தோற்று போனது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க செலவழித்த பணங்கள், அவங்க செலவு செய்த பட்ட பிரயாசங்கள் அவங்களால தாங்க முடியல. அவங்க மனம் குழம்பி இப்பவும் இந்த இடத்துல, இந்த 2 நாளைக்கு முன்பாக நான் எங்கேயோ போனேன், இந்த பக்கம் போகும்போது அந்த சகோதரியை பார்த்தேன். அவங்க அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்க, கிருபை பெற்ற பாத்திரமே, இந்த ஆண்டு உனக்கு ஆண்டவர் கிருபை போதும்னு ஏன் சொன்னார் தெரியுமா? நீ கடக்க போகிற பாதையின் நடுவில், உனக்கு வரப்போகிற கலக்கத்தில் நீ கலங்கி தவித்து விடாதபடி இருக்கத்தான் இந்த கிருபையின் நாட்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோட்ச பிரயாணம் என்கிற ஒரு புஸ்தகத்தை நாம் எல்லாரும் வாசித்திருப்போம், நிறைய பேர் வாசிச்சிருக்கிறோம். அதில் அந்த ஜான் பனியனுடைய என்கிற தேவ மனிதன் 14 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கும்போது கண்ட ஒரு சொப்பனம், ஒரு தரிசனம். அதில் கிறிஸ்தியான் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் தன் பிரயாணத்தை தொடங்குகிறார். அவர் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்கும் போது 2 பேர் அவரோடு கூட பிரயாணப்படுகிறார்கள். ஒருத்தர் விட்டு கொடுப்பவன், இன்னும் ஒருத்தர் சுறுசுறுப்புள்ளவன். 2 பேர் வராங்க அவங்களோட. 2 பேரும் கொஞ்சம் தூரம் பிரயாணப்பட்டு வரும்போது சேரும் சகதியும் நிறைந்த ஒரு குளத்திற்குள்ளே இவங்க 2 பேர் விழுகிறாங்க. சுறுசுறுப்புள்ளவன் பாதிக்கு முன்னாடியே ஓடி போய் விடுகிறான். இந்த 2 பேர் அந்த பாதையில வரும்போது அந்த சேரும் சகதியும் நிறைந்த அந்த குளத்துல விழுந்தா எழும்ப முடியல. விட்டு கொடுப்பவன் இப்ப கத்துறான், அட பாவி, இப்படி ஒரு பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு பொய் சொல்லி அடா என்னைய கூட்டிட்டு வந்த, இதுவாடா பரலோகத்தின் சுதந்திரம், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு எனக்கு சொல்லி சொல்லி கூப்பிட்டு வந்தியே, இந்த சேரும் சகதிக்குள்ள சிக்கி ஐயோ அந்த தெரியுது என் வீட்டுக்கு போகிற பாதை, அதுல இருந்து நான் வந்தது நீ சொன்னதை கேட்டுதான் வந்தேன், நான் நினைச்சா நான் ஓடி போயிருக்கலாமே அப்படின்னு தத்தி முத்தி பார்க்கிறார். எப்படியோ விட்டு கொடுப்பவன் கரையை பிடித்து பாதியோடு ஓடி போய் விட்டார். இப்ப கிறிஸ்டியான் அந்த பள்ளத்தாக்கிலே நிற்கிறார். மூழ்கி போகிற ஒரு அனுபவம் போல இருக்கும்போது
ஒரு மனிதர் அங்கே கடந்து வருகிறார். அந்த மனிதருக்கு பெயர் சகாயர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகாயர் வந்து அவனுடைய கரத்தை நீட்டி சகதிக்குள் இருந்து தூக்கி எடுத்த பொழுது அவர் மேல தண்ணீரை தொளித்து அவரை சுத்தமாக்கினதற்கு பின்பாய் இவர் கேட்கிறார், ஐயா, கிறிஸ்டியான் கேட்கிறார் அவரிடத்தில், ஐயா, இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய பாதைக்காக கடந்து வருகிறோம், இந்த பள்ளத்தை நீங்க மூடி இருக்க கூடாதா? இந்த இவ்வளவு பெரிய சேறு நிறைந்த சகதி நிறைந்த இந்த பள்ளத்தை மூடி இருந்தா நாங்க சிக்கிக்கொள்ள மாட்டோமே அப்படின்னு கிறிஸ்டியான் சொல்லுகிறார் அந்த சகாயரை பார்த்து. சகாயர் சொல்லுகிறார், என் மகனே, என்னதான் பரலோகம் இந்த சகதியை மூட நினைத்தாலும், என்னதான் பரலோகத்தின் அதிபதியாயிருக்கிற அரசர் இந்த பூமியில வாழுகிற தேவ ஜனங்கள் இதுல சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் இந்த சகதியை என்ன செய்ய முடியவில்லை, இந்த பள்ளத்தை மூட முடியவில்லை. ஆனா நீ ஒன்றை கவனிக்காமல் விட்டுவிட்டாய், நீ ஒன்றை கவனிக்காமல் விட்டுவிட்டாய் கிறிஸ்டியான். இந்த சகதி நிறைந்த இவ்வளவு பெரிய பள்ளத்தாக்கிலே உன் கண்களை ஏறெடுத்து பார். இதிலே நீ சிக்கிக் கொண்டாலும் நீ படி ஏறி வருவதற்கு கிருபையின் படிகளை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார் என்று அந்த தரிசனத்தில் அவர் சொல்லுகிறார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கலங்குகிற நேரத்தில், கலக்கம் நம்மை பிடிக்கிற நேரத்தில் நாம் கடந்து போவதற்கு சேரும் சகதியும் நிறைந்த இந்த உலகத்தினுடைய பாதைகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் நடுவிலே ஒருவேளை நீங்கள் விழுந்து போனாலும் உங்களை தூக்கி எடுப்பதற்கு சகாயர் இன்றைக்கும் கரம் நீட்டி இருக்கிறார். அது கிருபையின் கரமுள்ள சகாயர் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கப்புறம் அவர் தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார் என்று அந்த பகுதி வாசிக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கிருபை பொருந்தின பாத்திரத்திற்கு கலக்கம் வரும்போது அந்த கிருபை அவர்களை தப்புவிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், லூக்கா 29 அந்த 1 29 30 அதை வாசிங்க. மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ. ஹல்லேலூயா. போதும். ஆமென். இங்க பாருங்களேன், மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன பெற்றாய்? கிருபை பெற்றாய். கிருபை நமக்கு பலனை கொண்டு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், நீங்கள் நல்லா கவனிங்க. நான் இந்த பகுதியை தியானிக்கும் போதெல்லாம் நினச்சேன், எங்கேயாவது நிறைய மனிதர்களை நம்ம பார்த்துருக்கிறோம், ஆபத்து நேரத்தில் நம்மளை பலப்படுத்துகிறவர்களை விட நம்மை பயப்படுத்துகிறவர்கள் தான் அதிகம். ஆமென். ஹல்லேலூயா. வாய்ப்பே இல்லாமலே இருக்கட்டுமே, சரி சரி பயப்படாத, எப்படியாவது நீ பொழைச்சுக்குவ அப்படின்னு சொல்லுகிற கூட்டத்தை விட, இனிமேல் நீயும் உன் குடும்பமும் பிழைக்கிறது, ஐயோ பாவம், என்ன செய்ய போற மகளே, எப்படி வாழ்ந்த, எப்படி இருந்த, அழகும் பொழிவுமாய் இருந்தியே, நகையும் நட்டுமாய் இருந்தியே, புருஷன் பிள்ளையுமாய் இருந்தியே, தொழிலும் துறையுமாய் இருந்தியே, இப்படி சொல்லி நம்மளை பலவீனப்படுத்துகிற கூட்டங்கள் தான் அதிகம். ஆனால் பரலோகத்தின் தேவன் கலங்கி நிற்கிற மரியாளுக்கு அவர் சொல்லுகிறார், கிருபை பெற்ற மரியாளே, நீ பயப்படாதே. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, கிருபை நமக்கு பலனை கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் இருக்கிறோம், நம்ம எல்லாருமே சொல்லலாம், நமக்கு வந்த போராட்டத்தில், நமக்கு வந்த பாதையில் தேவன் மாத்திரம்
கிருபையை அனுப்பி நம்மை பலப்படுத்தாதிருந்திருந்தால் நாம் என்றைக்கோ நிர்மூலமாகி போயிருந்திருப்போம். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை பலப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருடத்தில் சாட்சி சொன்னாங்க. அப்போ நம்ம சர்ச்சில் சத்யா ஒரு சாட்சி சொன்னான். நான் என் பிள்ளைக்கு கடுங்காப்பியில் வேப்பெண்ணெயை ஊற்றி நான் என்ன செய்வேன், கொடுப்பேன். அப்போ தான் என் பிள்ளை காப்பி கசக்குன்னு சொல்லி கேட்காதுன்னு. நான் அவள் சாட்சி சொல்லும்போது எனக்கு ஒரு சிந்தை வந்தது. உலக பிரகாரமாய் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு வாழ்ந்த பிள்ளைகள் தாயை சொல்ல கேட்காம, தகப்பன் சொல்ல கேட்காம நம்ம வந்ததுனால இப்படி நம்ம பிள்ளைக்கு ஆகாரம் கொடுக்க முடியலேன்னு பிள்ளைக்கும் விஷத்தை கொடுத்து தானும் விஷத்தை கொடுத்து மரித்து போன எத்தனை கூட்டத்தை பேப்பரில் பார்த்தோம். தேவனை நம்பி இருந்ததுனால, கிருபை உங்களை தாங்கி இருந்ததுனால இன்றைக்கு உங்களை செல்வ சீமானா கிருபை வைக்கலையா? உங்களை கிருபை உயர்த்தி வைக்கலையா? கிருபை உங்களை ஆண்டவரை துதிக்க வைக்கலையா? கிருபை நம்மளை உயர்த்தும் சபையே, கிருபை நம்மை உயர்த்தும். அதைத்தான் ஆண்டவருடைய கிருபையோடு கூட இன்றைக்கு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயுனுடைய புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயுனுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அதில் 18 20 வரை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். போதும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் என்ன செஞ்சிருக்காங்க, வச்சிருக்காங்க. அதான் இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில், அதாவது நிச்சயதார்த்தம் நடந்ததற்கு பின்பாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதற்கு முன்னாடியே பரிசுத்த ஆவியினாலே மரியாள் என்ன ஆயிட்டாங்க, கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இந்த செய்தி எருசலேம் முழுசும் என்ன செய்து பேசப்படுது. எருசலேம்ல பேசப்பட்டுச்சோ இல்லையோ, பெத்லகேம்ல என்ன செய்து ரொம்ப ரொம்ப பேசப்படுது. அப்ப பேச்சு வெளியில வந்த உடனே இது நீதிமானாகிய யோசேப்புக்கு என்ன செய்ய வருது, தெரிய வருது. அப்ப அவர் நினைக்கிறார், அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஒன்றை நல்லா கவனிங்க கர்த்தருடைய சபையாரே. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கிருபை பெற்ற பாத்திரமே, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை அவர் நியமித்த கிருபையின் பாத்திரத்துல இன்றைக்கல்ல, அவர் என்றென்றைக்கும் நடத்தினாலும் கிருபையை விட்டு விலகாதிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவமானத்துக்கு தப்பி போகிறதற்கு கிருபை நமக்கு உதவி செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்திலேயே நிர்பந்தமான நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண் பிள்ளைக்கு திருமணமாகாமல் இருக்கும்போது கர்ப்பவதி ஆவது நிர்பந்தமான நிலைமை. அது அருவருப்பான ஒரு நிலைமை. இந்த நிலைமையிலும் பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை மரியாளுக்கு கொடுக்கப்பட்டதினால் மரியாளை ஆண்டவர் அவமானப்படுத்த விடல. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவமானப்படுத்த ஆண்டவர் விடல. வேதம் சொல்லுது, 1:24 சொல்லுது, அவர் தன் மனைவியை, மத்தேயு 1:24, அவர் தன் மனைவியை என்ன செய்தாரா, சேர்த்து கொண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு உங்களுக்கு ஒன்று நான் சொல்லுகிறேன். கிருபைக்கு நேராய் எப்பொழுதும் தலையை தாழ்த்தி இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த கிருபை உங்களை அவமானப்படுகிற நிகழ்வுகள் வந்தாலும் அவமானமின்றி காத்து உங்களை கொண்டு போய் நிறுத்தி போகும். ஆமென். ஹல்லேலூயா.
என்னைக்குமே இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் நமக்கு துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆமேன், ஹல்லேலூயா. துயரம் இருக்கத்தான் செய்யும். ஐயோ, அது நம்மளை அவமானத்தில் கொண்டு போய் முடிச்சிருமோ, நம்ம பிள்ளைங்க நம்மளை அவமானத்தில் கொண்டு முடிச்சிருவாங்களோ, நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேனே, ஆண்டவருக்காக ஓடுறேனே, ஆண்டவருக்காக ஆண்டவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, என் இயேசு எனக்கு போதும், என் இயேசு எனக்கு போதும்னு ஓடுறேனே, என் ஆண்டவருடைய பார்வையில் என்னால் என்ற மட்டும் என் உத்தமத்தில் நான் நிற்கிறேனே, எனக்கு அவமானம் வந்துருமோ, எனக்கு நிந்த வந்துருமோ, இந்த தேசம் என்னை அவமானப்படுத்திடுமோ, என் ஊரார் என்னை அவமானப்படுத்திடுவாங்களோ, என் உடன் பிறந்தவங்க என்னை அவமானப்படுத்திடுவாங்களோ, வார்த்தை என்கிற கற்களை எரிந்து என்னை கொன்று போடுவாங்களோ அப்படின்னு நீங்க பயப்படுவீர்களானால், கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் கிருபை பெற்ற மரியாள்களே, தேவனிடத்தில் கிருபை பெற்ற கர்த்தருடைய சபையாரே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கிருபை உங்களை அவமானத்திற்கு நீங்களாக்கும். கிருபை நம்மை அவமானத்திற்கு நீங்களாக்கும். மரியாளை கிருபை அவமானத்திற்கு நீங்களாக்கிற்று. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தின்படி பார்த்தால் விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மரியாளை வெளியே கொண்டு வந்து சுட்டு என்ன செஞ்சிடணும், எரிச்சிடணும். இதில் இவங்கெல்லாம் கில்லாடி. நாம் வேதத்தில் நேற்று யூதாவை குறித்து தியானித்தோமே. இந்த யூதா தன் மருமகளோடு அறியாமல் பாவம் செய்த போது யூதா சொல்லுகிறார், அவளை கொண்டு வந்து என்ன செய்யுங்க, சுட்டறிங்க அப்படின்னு சொன்னார். எங்கடா ஒரு தப்பு நடக்கும், அது நம்மனால கூட நடந்திருக்கலாம். யார் அவங்க வீட்டுக்குள்ள 1000 அவமானம் இருக்கும், 1000 ஓட்டைகள் இருக்கும், அதெல்லாம் ஊர் பார்க்காது, உலகம் பார்க்காது. ஆனா தேவ ஜனத்துக்கு ஒன்று நடந்துருச்சுன்னா அப்படியே கழுகு கண்ண மாதிரி வச்சு பார்த்துட்டே இருக்கும். நீ ஆண்டவர் தானே தேடின, ஏன் உன் புருஷன் இவ்வளோ சீக்கிரம் செத்து போயிட்டாருத்தா, இன்னாரெல்லாம் இத்தனை வருஷம் இருந்தாரே, ஏன் நீ கும்பிடத்தானே செஞ்ச? இல்லை சபையே, கர்த்தருடைய வேதம் நமக்கு அழகா நமக்கு ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறார். அதினதின் காலத்தில் எதை செய்யணும்னு நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுட்டரிக்கப்பட வேண்டிய மரியாள் பேறு பெற்றவளாய் மாறினதற்கு காரணம் மரியாளுக்கு தேவன் பாராட்டின கிருபையே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ரெண்டாவது இந்த கிருபை அவமானத்துக்கு நம்மை தப்புவிக்கும். ரெண்டாவது போராட்ட காலத்தில் கிருபை நம்மை காப்பாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. யோபு சொல்லும்போது சொல்லுகிறார், 7ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்று நினைக்கிறேன், பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா, அவன் நாட்கள் ஒரு கூலிக்கார நாட்களை போல இருக்கிறது அல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பூமியில மனுஷனா பிறந்துட்டோம் அப்படின்னா எல்லா காலமும் நமக்கு போராட்டம் இருக்காது, குறிக்கப்பட்ட காலம் ஒரு போராட்ட காலமா இருக்கும். ஆமென். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிறீங்க? ஆமென். எல்லா காலமும் நம்ம போராட மாட்டோம், எல்லா காலமும் வறுமை இருக்காது சபையே, எல்லா காலமும் வியாதி இருக்காது, எல்லா காலமும் நோய் இருக்காது, எல்லா காலமும் நம்ம வீட்டுக்குள்ள சாவு இருக்காது, சாபம் இருக்காது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள், கர்த்தர் இந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவரே ஒரு குறிப்பிட்ட காலத்தை நமக்கு வைக்கிறார். ஆண்டவரே என்ன செய்கிறார், குறிப்பிட்ட காலத்தை வைக்கிறார். அப்ப ஒரு போராட்டத்தை மரியாளுக்கு ஆண்டவர் வைக்கிறார். நீங்க பாருங்களேன், மத்தேயு 2ஆம் அதிகாரம் அதுல 13வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றான். ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இவங்க அம்மா யாரு? ஏசு பிறந்துட்டாருப்பா. இயேசுடைய அம்மா யாரு? இப்ப மரியாள். மரியாள் என்ன பெற்றவுக? நல்லா கவனிங்க. அவங்க என்ன பெற்றவுக? கிருபை பெற்றவுக. அவங்க அப்பா யாரு? வளர்ப்பு தகப்பன் ஆகிய யோசேப்பு யாரு? அப்பா தான். யாரு?
நீதிமான். அவர் யாரு? நீதிமான். நீதிமான் மாத்திரமல்ல, நீங்க யோசேப்பை இன்னும் கொஞ்சம் தியானிச்சு பார்த்தீங்கன்னா தரிசன கண்கள் நிறைந்த நீதிமான். ஆமேன், ஆமேன். ஒரு ஆபத்து என்று தெரிந்தால், நம்மள்ட்ட எல்லாம் ஆண்டவர் 6 மாசத்துக்கு முன்னாடி பேசினா கூட மறந்துருச்சு. ஆனா யோசேப்பு அப்படிப்பட்ட நீதிமான் அல்ல. அட் த டைம் இப்ப ஒரு ஆபத்து வருதுன்னா அப்படியே அதை ஆண்டவர் அவருக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பார் என்றால் அவர் எப்படிப்பட்ட நீதிமானாய் ஆண்டவர் யோசேப்பு இருந்திருக்கணும். யோசேப்பு நீதிமான், தரிசனம் காண்கிறவர், தேவதூதருடைய சத்தத்தை கேட்கிறவர். இப்ப இவங்கள்ட்ட தூதன் சொல்றாரு, நீ ஏரோது பிள்ளைய கொலை செய்ய தேடுறான், அதனால நீ பிள்ளையின் தாயையும் கூட்டிக்கிட்டு யோசேப்பு எகிப்துக்கு கழுத மேல போப்பா, பஸ் மேல போப்பா, அல்லது கூலி பொருத்தி சாரட்டு வண்டி போத்தி என்ன செய் பூட்டி போப்பான்னு சொல்லாம என்ன சொல்றாரு பாருங்களேன், அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீதிமொழிகள்ல வாசிச்சோன்னா துன்மார்க்கன் ஓடி போகிறான், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். சில வேளைகளில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, நாம் ஒருவேளை நீதிமான்களாய் இருக்கலாம், கிருபை பெற்ற பாத்திரங்களாய் இருக்கலாம், இயேசுவை கற்பம் தரித்தவர்களாய் இருக்கலாம், அல்லது இயேசுவை பெற்றெடுக்க கர்ப்ப வேதனைப்படுகிறவர்களாய் இருக்கலாம், இயேசுவை காத்துக்கொள்ள, அபிஷேகத்தை காத்துக்கொள்ள, இரட்சிப்பை காத்துக்கொள்ள நீங்கள் போராடுகிறவர்களாய் கூட இருக்கலாம் சபையாரே. ஆனா தேவன் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் நானும் நீங்களும் அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு எகிப்துக்கு ஓடி போகிற ஒரு காலத்தை ஆண்டவர் வைத்திருப்பாரே. ஆனால் நீங்கள் கலங்காதிருங்கள், ஓடி போகிற காலத்திலும் கர்த்தர் நம்மை காப்பாற்ற போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயாம், ஹல்லேலூயாம். நான் இந்த வசனத்தை வாசித்த போது ஒரு சில காரியங்களை நான் தியானித்தேன். அது மத்தேயு 2:20-21 நீங்க வாசிப்பீங்க அப்படின்னா, அப்ப ஆண்டவர் அவன் செத்து போயிட்டான்ப்பா, அதனால இப்ப நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. இப்ப ஆண்டவர் சொல்றது கவனிங்க, ஒரே அலக்கழிவா இருக்கு. யாரு பிறந்திருக்கிறது? உலகத்தின் இரட்சகர். நல்லா கவனிங்க. சில நேரம் நம்முடைய ஆண்டவரை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் செம்மையாய் நடக்கலாம். நம்முடைய வழிகள் ஒருவேளை நம்ம பார்வைக்கு நீதிமான்களை போல தெரியலாம். என்னால் இயன்ற மட்டும் நான் கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய உத்தமத்தை காத்து கொண்டேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் சரிக்கு இருக்கலாம், ஒருவேளை விழுந்திருக்கலாம். ஆனால் கிருபையை நம்பி நீங்க மறுபடியும் நிற்கலாம். அப்படி வாழுகிற கூட்டமாய் நானும் நீங்களும் இருந்தாலும் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து அதன் தாயையும் பிள்ளையும் கூட்டிட்டு எங்க போ? இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. நல்லா கவனிங்க. எகிப்துக்கு ஓடுறாரு. நம்ம சொல்லுவோம், லோல்பட்டு போயிட்டோம், லோன்னு அலைஞ்சிட்டோம் பார்த்துக்கோங்களேன் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா? அப்படி இருக்கு. ஒரு பக்கம் இந்த ஐயா நீதிமான், இந்த அம்மா கிருபை பெற்றது, கையில வச்சிருக்கிறது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க பிறந்திருக்கிற ஒரு தேவனுடைய ஆட்டுக்குட்டி. பரலோகம் இப்ப கையில இருக்கு. என்ன? ஏன்னா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பரலோகமும் பூமியும் அவர் மூலமா தான் உண்டாயிற்றான், இயேசு இல்லாம எதுவுமே உண்டாகல அப்படின்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அந்த ஆசீர்வாதத்தை கையில இப்ப சுமந்துக்கிட்டு 2 அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரேலுக்கு போன்னு சொல்றாரு. இங்க வந்த உடனே நீங்க அடுத்த வசனம் வாசிங்களேன். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான். 22-23 வாசிங்க. ஆகிலும் அர்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நஸ்ரேயன் எனப்படுவார் என்றும் தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. எகிப்துக்கு போனா எகிப்துக்கு போறார், இஸ்ரேலுக்கு போனா இஸ்ரேலுக்கு போனார்.
இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அங்க போவாத, அங்க அவன் மகன் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், ராஜாவா இருக்கிறான். அதனால இப்ப எங்க போ, நாசரேத்துக்கு போ. நம்மளா இருந்திருந்தா என்ன கிண்டலா ஆண்டவரே என்ன பண்றீங்க, சும்மா கிடந்த எண்ணெய் தூக்கி போட்டு நீங்களே நினைச்சு பாருங்க ஏசப்பா, என்னைட்ட ஒரு பரலோகத்தினுடைய தீர்க்க தரிசனம், உலகம் தோன்றி ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டு பாவம் செய்த காலத்துல ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என் மூளை நிறைவேறணும்னா நான் எப்படி உத்தமையா இருந்திருக்கணும் ஏசப்பா. என்னை போய் இப்படி தெருவா அலைய வைக்கிறீங்களே ஏசப்பா. நான்லாம் இப்படி சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்களேன். இளம் வயதுள்ளவங்க 2 பேரும் பரலோகத்தினுடைய கிருபை எவ்வளவு சீக்கிரம் கிடைக்குமா ஏசப்பா. இந்த இஸ்ரேல் தேசத்துல எத்தனை கன்னி பெண்கள் இருந்தாங்க, ஒருத்தரையும் தெரிந்தெடுக்காம என்ன தெரிந்தெடுத்தீங்களே. அப்ப நான் எவ்வளவு நல்லவளா இருந்திருக்கணும், நான் எவ்வளவு பக்தி உள்ளவளா இருந்திருக்கணும் ஏசப்பா. இப்படி போட்டு என்ன அலக்கழிச்சு எகிப்துக்கு போன்னு சொல்றீங்க ஏசப்பா, அதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு போன்னு சொல்றீங்க, யூதேயாவுக்கு போன்னு சொல்றீங்க, நாசரேத்துக்கு போன்னு சொல்றீங்க. என் தலை எழுத்துன்னு அடிச்சே நம்ம தலை உடையதோ இல்லையா, அவர் தலையை நம்ம என்ன செஞ்சிருவோம், உடைச்சு. ஆனா மரியாள் தன் கிருபை பெற்ற அந்த பாத்திரம் ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து முடித்ததுனால என்ன லாபம்னு கேட்குறீங்களா? ஆமா, ஆண்டவர் இப்படிலாம் சொல்றாரே, வெள்ளனேவான்னு சொல்றாரு, ஜெபின்னு சொல்றாரு, சரணம் பாடுனா இப்படி கைதட்டுன்னு சொல்றாங்க, பல்லவியை பாடுனா இப்படி கைதட்டுன்னு. என்னையா போட்டு எங்களை அலக்களிக்கிறீங்க? எங்கள் புஷ்பா காலையில் சொன்னா, எப்பெல்லாம் நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களோ அப்பெல்லாம் எனக்கு தூக்கம் வர மாட்டுக்கு. அவளை அவளுக்கு கொஞ்சம் உடம்பு அடிக்கடி சுகவீனமாகறனால காலேஜுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஒரு முடிவெடுத்தாங்க. அவளுக்கு அதோட தூக்கம் போச்சு. காலேஜுக்கு அவளை அங்கே கொண்டு விடுவோம் அப்படின்னு சொன்னோமா, அவளுக்கு இஷ்டம் இல்லை, அப்போ அவளுக்கு தூக்கம் போச்சு. ஆனால் மரியாள் இவ்வளவு பெரிய அபிஷேகம் பெற்றிருந்தாலும், கிருபையே பெற்றிருந்தாலும், பரலோகத்தின் புத்திரனை மடியில ஏந்தி உலகத்துக்கு இரட்சகனா காண்பிக்க வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு பாத்திரம், தேவன் சொன்னதை எல்லாத்தையும் செய்தார். நடந்துச்சு, ஓடுனா ஓடுச்சு, போனா போச்சு, உக்காருனா உக்காந்துச்சு. அதனுடைய முடிவு என்ன தெரியுமா சபையே? கிருபை பெற்ற பாத்திரமே, இப்ப நீங்க அலைக்கழிக்கப்படுற மாதிரி தெரியுதா? ஆவியில நான் தினம் அலைக்கழிக்கப்படுகிறேன். என் குடும்பத்துல வருகிற வார்த்தைகளினால நான் தினம் அலைக்கழிக்கப்படுகிறேன். எவ்வளவு கடுமையா பேசுறாங்க தெரியுமா? எவ்வளவு என்னை குத்தி பேசுறாங்க தெரியுமா? நான் எவ்வளவு தாக்கப்படுறேன் தெரியுமா? நீ கிருபை பெற்றவளாயிருந்தால் இவ்வளவு நான் தேவனுக்கு பிரியமா இருந்தோம், நான் எவ்வளவு அவமானப்படுத்துகிற ஒரு பாதையில கடந்து போறேன் தெரியுமா? ஆண்டவர் என்ன ஓட சொல்றாரு, ஓடுறேன். கால் கடுத்தாலும் நிக்காம ஓடுன்னு சொல்றாரு, நான் ஓடுறேன். எனக்கு மொழி தெரியுமா? எகிப்தினுடைய மொழி. பாஷை தெரியுமா? அந்த ஜனத்தினுடைய பழக்க வழக்கம் எனக்கு தெரியுமா? நான் ஓடுறேனே ஆண்டவரே, எனக்கு நீர் என்ன தருவீர் என்று கேட்பீர்களே. ஆனால் கர்த்தருடைய சபையாரே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, கிருபை பெற்ற ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் பரிசுத்தவான்களுடைய பரலோகத்தின் சுதந்திரத்தை தேவன் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு என்ன சுதந்திரமோ அதே சுதந்திரத்தை, கிருபையை சுமந்து கொண்டு போராட்டத்தை சகிக்கிற தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், அல்ல 13, 14 ஆகிய வசனங்களை நாம் வேகமாய் வாசிக்கலாம். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்தலோமேயும் மத்தேயுவும்
அல்பெவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மேலே வாசிக்கப்பட்டவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இன்றைக்கும் கர்த்தருடைய பரலோகத்தில் ஒளியுள்ள அந்த பரலோகத்தின் வீட்டில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களோடு இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்திருப்பாரே, ஆனால் கிருபை எத்தனை மேலானது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே சபையே, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையை சுதந்திரித்த நம்ம ஆண்டவர் அப்படி நடத்துவாரே, ஆனால் நீங்கள் கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்களேன். கொலேசியர் 1:12 கொலேசியர் 1:19 ஒருவர் வாசியுங்கள் வேகமாய். கொலேசியர் 1:12 1:19. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவரும். நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை போடுங்கம்மா. சகல பரிபூரணமும் ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். ஆமேன். ஹல்லேலூயா. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களிடத்துல நானும் நீங்களும் தகுதியோடு, நமக்கு தகுதி இல்லை, அந்த பரலோகத்துல போய் சேர்ந்து அந்த பரிசுத்தவான்களுடைய வெளிச்சத்துல களி கூறுவதற்கு நமக்கு தகுதி அல்ல. ஆனா கிருபை நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றினதினால் 19 சொல்லுது, 1:19, சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும். ஆமேன். ஹல்லேலூயா. சபையே, கிருபை பெற்ற தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை இன்றைக்கு ஏதாவது ஒன்றை நீங்கள் இழந்திருக்கலாம். நீங்கள் தொழிலை இழந்திருக்கலாம், சமாதானத்தை இழந்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஒளியுள்ள பரிசுத்தவான்களோடு கூட உங்கள் ஜெபமும் உங்கள் மன்றாட்டும் வேண்டுதலும் கேட்கப்பட்டதினாலே, சகல பரிபூரணமும் அவருக்குள் இருப்பதினாலே அவரிடத்திலிருந்தே உங்களுக்கு அது எல்லாம் கிடைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? கிருபை நம்மை உயர்த்தி பார்க்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து வேகமாய் நாம் தியானிக்கலாம். 2வது, கிருபை ஆர்ப்பரிப்பை கொண்டு வரும். ஆமேன். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காதீங்க, அத்தடி கடைசியில் அந்த வேதம் சொல்கிற மாதிரி ஆகாய் தீர்க்கதரிசின்னு நினைக்கிறேன், ஆகாயா சரியாக ஞாபகம் இல்லை. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் என்ன செய்வேன்? மகிழ்ச்சியாக இருப்பேன். துளிர்விடாமையே போயிருமோ? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். கிருபையை நம்பி பாருங்க, கிருபைக்குள்ள மறைந்திருந்து பாருங்க. ஏங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாதோ ஒருவருக்கு தாங்க அங்கங்க கிருபை. அப்படி வாழ்ந்த காலத்திலேயே தேவ சன்னிதானத்தில் கொண்டு போகப்பட்ட ஆரோனின் கோல ஆண்டவர், உலர்ந்த கோல ஒரு ராத்திரியே ஆண்டவர் துளிர்க்க பண்ணி பூத்து காய்த்து வாதுமை பழங்களை அது கொடுக்க செய்ததா. ஆமேன், ஆமேன். பூக்க ஒரு காலம் வேணும், இலை வர ஒரு காலம் வேணும், பூக்க ஒரு காலம் வேணும், காய் வர ஒரு காலம் வேணும், பழம் வர ஒரு காலம் வேணும். ஆனால் கிருபையை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, கிருபையை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, நீ அவ்வளவு காலம்லாம் காத்திருக்க தேவையில்லை. அவருடைய பார்வையில் 1 நிமிடம் போதுமானது. அவர் ஒரு வார்த்தை சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த கிருபை ஆர்ப்பரிப்பை கொண்டு வருமாம். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். சகரியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம்? செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் கொஞ்சம் ஆழமான பகுதி. ஆழமான பகுதினா எப்படின்னா, அடிமையாய் வாழ்ந்தவர்கள், பாபிலோன் தேசத்தில் அடிமையாய் இருந்தவர்கள் இப்போ எருசலேமுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க. ஆலயம் கட்டணும், ஆலயம் கட்ட முடியல. ஆமேன். ஹல்லேலூயா.
ஆலயம் கட்டுனா எப்பக்கமும் போராட்டமா இருக்கு. செருபாபேலை கொண்டு ஆண்டவர் அஸ்திபாரத்தை என்ன செஞ்சிட்டாரு? போட்டுட்டா ஆலயம் கட்ட முடிய மாட்டேங்குது. அங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, செருபாபேலுடைய கைகளே இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் இட்டது, அவனுடைய கைகளே அதை என்ன செய்யும்? செய்து முடிக்கும் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தாலும் பயம், திகில், போராட்டம், இந்த ஆலயத்தை அவங்கனால என்ன செய்ய முடியல? கட்ட முடியல. அந்த வேலையில தான் ஆண்டவர் சகரியா தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பி சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று என்ன செய்வார்களாம்? ஆர்ப்பரிப்பார்களாம். நான் உங்களுக்கு ஒன்று கர்த்தருடைய கிருபையோடு கூட தாழ்மையா சொல்லுகிறேன், தலைக்கல்லாகிய இயேசுவை முன்வைத்து கொண்டு நம்முடைய காலங்கள், நடைகள், போராட்டங்கள், செயல்கள் எல்லாவற்றிலும் இயேசுவை முன்வைத்து கிருபை போதும், கிருபை போதும், கிருபை போதுன்னு ஓடுகிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய முடிவு எப்படி முடியும் கேட்டினா ஆர்ப்பரிப்பாய் அது முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செருபாபேலுடைய வாழ்க்கையிலே தேவன் அதை ஆர்ப்பரிப்பாய் முடிய பண்ணினார். அங்கலாய்த்த செருபாபேலுடைய வாழ்க்கை, அவமானத்தில் முடிந்து போகும் நினைச்ச செருபாபேலுடைய வாழ்க்கை ஆர்ப்பரிப்பாய் முடிந்து போனது. எப்படி தெரியுமா சபையே? நிறைய வசனத்தை இப்போ காமிச்சா நேரம் இருக்காது, நம்ம இதை முடிக்க முடியாது. செருபாபேல் என்பவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபிலோன் தேசத்திற்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்து, யூதேயா தேசத்தில் இருந்து கொண்டு போகப்பட்ட ஒரு யூத அடிமை. ஆமென், ஹல்லேலூயா. இவர் யார் தெரியுமா? கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீங்கள் வேணா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனிதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியா 4 ஆகாய் நினைக்கிறேன், ஆகாய் 2:2 நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அங்கு வேதம் சொல்லும், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர் யார் தெரியுமா? யூத கோத்திரத்தில் உள்ள ராஜகுலமகன். ஆமென், ஆமென். இவரை கொண்டு அடிமையா போட்டு இவர் இப்ப இங்க வந்திருக்கிறாரு. ஆலயத்தை எப்படியா கட்டணும்னு. ஆலயம் கட்டுகிறது, ஆலயத்திற்கு பணி செய்கிறது, ஆலயத்துக்கு ரொம்ப பிரயாசப்படுகிறது. யார் செய்யணும் அப்படின்னு கேட்டா ஆசாரியர்கள் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப ராஜகுலத்து மகனே வந்து ஆலயத்தை கட்டுறதுக்கு வராரு. அங்க கர்த்தருடைய வேதம் நீங்க அதை வாசிப்பீர்களே ஆனால், ஏன் ஆண்டவர் ஆர்ப்பரிப்பை கொண்டு வந்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க அந்த பகுதியை வாசிங்க. சகரியா 4:9-10 வாசிங்களேன். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்பட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனால் சேலைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளையார் அசட்டை பண்ணலாம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கிருபை உண்டாவதாக சொன்ன உடனே அவங்க ஆர்ப்பரிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார்னா, செங்கோலை பிடித்திருக்க வேண்டிய செருபாபேலின் கைகள் அரசாட்சியை பிடித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க வேண்டிய செருபாபேலின் கைகள் கொத்தனார் வேலை செய்யும்படி தூக்கு நூலை கைகளிலே பிடித்திருந்தது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, கர்த்தருடைய சபையே, நீ கர்த்தருக்கு முன்பாய் தாழ்மைப்பட்டு பாருங்கள், கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்க அவர் போதுமானவர். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? என் அப்பா வீடு தெரியுமா? நான் பிறந்து வளர்ந்தது தெரியுமா? நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? நாங்கள் எப்படி, ஒன்றுமே இருக்காது. ஒரு கல்யாணமான பொண்ணுக்கு வீட்டுக்காரர் வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாராம். அப்போட பொண்ணு சொன்னாலாம், இது எங்கள் வீட்டில் சாணி துடைக்க கூட நாங்கள் போட மாட்டோம், அங்கே கக்கூஸ் கழுவுறதுக்கு கூட தண்ணி இருக்காது அந்த வீட்டில். அந்த பொண்ணு சொன்னாலாம், இது எங்கள் அப்பா வீட்டில் சாணி துடைக்க கூட நாங்கள் எடுக்க மாட்டோம் இந்த துணியை. ஏங்க, அடக்கி பேசணுங்க நம்ம வாழ்க்கையில். செருபாபேலினுடைய கைகளில் இருந்த தூக்கு நூலை தேவன் சந்தோஷமாய் பார்த்ததற்கு காரணம் என்ன தெரியுமா சபையே? செருபாபேலுக்குள் இருந்த
தாழ்மைதான் செருபாபேலை கிருபை உள்ள மனிதனாய் மாற்றி அநேகருக்கு ஆர்ப்பரிப்பை அது கொண்டு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த பகுதியை தியானிக்கும் போது எனக்கு ஆவியானவர் இப்படி ஒரு சிந்தையும் ஆண்டவர் கொடுத்தார். கிருபையை சார்ந்து கிருப கிருப கிருபன்னு ஆர்ப்பரிக்கிறீங்களா? நாம் காத்திருக்கிறோம், வருகை தாமதமானால் நான் ஜெபித்திருக்கிறோம். நான் ஒரு புதன்கிழமை கூட, போன புதன்கிழமை சொல்லி ஜெபம் பண்ணோம். நான் நேற்று கூட விண்ணப்பம் பண்ணாங்க. 200க்கு மேற்பட்ட நாடுகள், நம்ம உலக நாடுகள் இருக்குது. நம்ம நாடு வறுமையின் பட்டியலில் 31வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கேள்விப்பட்டதுனால புதன்கிழமை நாங்கள் ஜெபித்தோம். அப்போ ஜெபம் பட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனால் எனக்குள்ளே அந்த பாரம் அழுத்திக்கிட்டே இருந்ததுனால நான் அப்புறம் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ எனக்குள்ளே ஆண்டவர் ஒரு பாரத்தை கொடுத்தார். நாட்கள் வரும், கிருபையை நம்பி ஓடுகிற இந்த திருச்சபையின் பிள்ளைகளுடைய சந்ததிகள் எழும்புவார்கள். அவங்க எழும்பி என்ன தெரியுமா செய்வாங்க? நிறையா ட்ரஸ்ட் இருக்குது பாருங்க, ட்ரஸ்ட் மாதிரி வச்சு வரப்போகிற பஞ்சத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் உணவளிக்கிற ஆசீர்வாதமிக்க பாத்திரங்களா இந்த திருச்சபையின் மக்கள் மாறுவார்கள். 1 அல்ல 2 அல்ல பிள்ளைகளே, இந்த திருச்சபையில் அநேக சந்ததிகள் அப்படி எழும்புவார்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லுது, கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. எப்ப தெரியுமா? நம்ம செய்கிற வேலையில சந்தோஷமா தேவனை மகிமைப்படுத்தணும். அப்பதான் நம்முடைய கர்த்தருடைய கண்கள் நம்முடைய கையின் பிரயாசத்தை சந்தோஷமாய் பார்க்கும். உண்மையா செய்யணும். வேலைக்கு போறீங்களா? உண்மையா போயிட்டு உண்மையா வாங்க. தேவ பிள்ளையா போயிட்டு தேவ பிள்ளையா வாங்க. போகும்போது பைபிளை வாசிச்சுட்டு அங்கே போய் கண்ணடிச்சிட்டு வராதிங்க, அங்கே போய் சைட் அடிச்சுட்டு வராதிங்க, அங்கே போய் தகாத வார்த்தைகளை பேசிட்டு வராதிங்க. எதுக்குங்க? எதுக்குங்க? ஏற்கனவே நம்ம குடும்பம் கெட்டு குட்டியச்சோரா போய் கிடக்கு. அதுலேருந்து பொழைக்கலான்னு தானே வேலைக்கு போகிறோம். நிறைய படிச்சிருக்கிறோம், 5000 ரூபா சம்பளத்துக்கு ஓடுகிறோம். ஏன்? ஏதோ கொஞ்சம் வயிறு கழுவணும்டா, ஏதோ மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும் தான், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் தான். ஏன் போகிறோம்? ஏன் இவ்வளவு பிரயாசப்படுகிறோம்? அப்படி போகிற இடத்துலையும் தேவன் நம்முடைய கண்கள், அவருடைய கண்கள் நம்முடைய கையின் பிரயாசத்தை பார்க்கிறது. நம்முடைய நடத்தையை ஆண்டவர் பார்க்கிறார். நாம் அங்கே வேலை செய்கிற இடத்துல கர்த்தரை நம்ம எப்படி மகிமைப்படுத்துகிறோம்னு ஆண்டவர் பார்க்கிறார். அந்த பார்வையில் நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருந்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை பெரிய ஆர்ப்பரிப்பை அது கொண்டு வரும் உங்கள் குடும்பத்திற்குள்ளே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாய் ஒரு காரியத்தை வாசித்து நான் ஜெபித்து முடிக்க போகிறோம். மரியாளுக்குள்ள திரும்ப நம்ம கடந்து வர போகிறோம். ஏன் ஆண்டவர் இந்த மரியாளுக்கு கிருபை கொடுத்தார் அப்படின்னா, நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். லூக்காவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அல்ல 38வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாத்திரத்தின் மேல தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தின் மேல, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ குடும்பத்தின் மேல, ஒரு ரட்சிக்கப்பட்ட சபையின் மேல, ஒரு ஆவிக்குரிய திருச்சபையின் மேல தேவன் சொன்ன, வேதம் சொல்லுது பார்த்தீங்களா, தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று. ஒரு குடும்பத்தில் தேவனுடைய கிருபை தங்கி இருக்கணும் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு கிருபை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கீழ்ப்படுகிறவங்கள தான் எந்த ஆஃபீஸில் என்ன செய்வாங்க? கனம் பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க. தம்பி இந்த ஃபைலை எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்களேன். காது ஏற்காத மாதிரி நம்ம விக்டோரியா இருக்கிறா. 2வது நாளே விக்டோரியாவை தூக்கிட மாட்டாங்க கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து. என்ன வேலை செய்கிற இடங்களில்
எள்ளு அப்படின்னு சொன்னா என்னையா என்ன செய்யணுமா? நமக்கு முன்னாடி உள்ள அம்மா வேலை பார்க்கும்போது சொல்லு, எள்ளுன்னு சொன்னா என்னையா நிக்கணும்டி வீட்டில் சொல்லி தந்தாங்களா, சொல்லி தரலையா? இப்போ என்னைய ஆத்தாடி வழி குழுந்துருவேம்மாண்ணா, அதனால நான் உக்காந்துக்கிறேன். இப்போ பிள்ளைகளை வளர்க்குறோம் நம்ம அப்படி. என் பிள்ளைக்கு வேலை பார்க்க தெரியாது, உங்களை மாதிரி தான் இவ்வளோ வேகமாலாம் என் பிள்ளை பார்க்காதா. என்ன செய்வாங்க? எங்கள் அம்மா என்னை வலிச்சு பெற்றாங்க, இவங்க அம்மாலாம் வலிக்காமல் பெற்றாங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. எல்லா அம்மாவும் வலிச்சு தான் பெற்றிருப்பாங்க. எல்லா அம்மாவுக்கும் பிரசவ வலி தான் இருந்திருக்கும். சிசேரியனே பண்ணி இருந்தாலும் வலிதான். என்ன சொல்றிய? கீழ்ப்படியணும் வார்த்தை. சிலருக்குலாம் அந்த மௌன செவிடு மாதிரி, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, 1000 முறை கூப்பிட்டாலும் காது கேட்காது. சிலருக்கு ஒரு பொருத்தனை இருக்கு, நல்லது, ஞாயிற்றுக்கிழமை நான் பேச மாட்டேன் யாரோட. ஏம்மா நீ பேச வேண்டாம், நான் பேசுறதுக்காக நீ பதில் சொல்லணும்ல. சொல்லணுமா சொல்லக்கூடாதா? கீழ்ப்படிங்க, குடும்பம் விளங்கும். கீழ்ப்படிந்து பார், குடும்பம் விளங்கும். இந்த மரியாள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், தேவதூதனை பார்த்து, இதெல்லாம் சொல்ல முடியுமாங்க? என்ன உங்க பெத்லகேம்லயே அப்படி கன்னி பொண்ணா நான் அப்படி இருந்திருக்கேன், என்னட்ட ஆண்டவர் பிறப்பாருன்னு சொல்லியிருந்தா நான் எவ்வளோ பெரிய பாக்கியவதி. அந்த அம்மா என்ன போட்டிருந்தாங்கன்னு தெரில, நைட்டி மாதிரி போட்டு இப்படி துப்பட்டா மாதிரி போட்டு அப்படி தோலை தூக்கி விட்டான். செய்யலையே. என்னைக்கு அந்த அம்மா இதோ ஆண்டவருடைய அடிமை, நான் ஒரு தாழ்மையான பாத்திரையா, நான் உங்களுக்கு முன்னாடி என்ன தாழ்த்துறையா அப்படின்னு சொன்ன காரணத்து நிமித்தம் பின் பகுதி அந்த அம்மாவை குறித்து என்ன சொல்லுது, தாழ்மை எங்க கொண்டு போய் வச்சிருக்குது என்பதை தியானித்து நாம் முடித்து விடலாம். லூக்காவினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதில் 48 ஒருத்தர் வாசிங்களேன். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். போதும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா, ஐயா, இயேசு இந்த அம்மாவுக்குள்ள பிறக்கிறதற்கு இந்த அம்மாவுடைய அழகு ஒரு பெரிய காரணம் அல்ல. நான் யூதா கோத்திரத்துல பிறந்திருக்கிறேன் அது காரணம் அல்ல. யூத கோத்திரத்து நீதிமானாகிய யோசேப்புக்கு மனைவியாக போறனமாக்குனா. என் புருஷனை தெரியுமா? என் வீட்டுக்காரர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எத்த பெரிய குடும்பத்தில் நாங்கள் பிறந்திருக்கோம் தெரியுமா? சிலருக்கெல்லாம் எங்க குடும்பம் பெருசு, எங்க குடும்பம் பெருசு, எங்க குடும்பம் பெருசு. ஏங்க இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. தேவனுக்கு எத்த பெரிய பட்டணம் தெரியுமா? சோதோம் கோமோரா பட்டணம். கை செய்கை இல்லாமலே ஒரே நிமிஷத்துல தேவன் அழிச்சு போட்டாராம். என்ன பெருமை! நாங்கள் பிறக்கும் போதே எங்கள் பாட்டையா இருக்காங்கல்ல, எங்கள் பாட்டையாவுடைய அப்பா பூட்டையா வியாபார பூரா அவங்க தானே வாங்கி போட்டிருந்தாங்களாம், மங்களாவை பூரா அவங்க தானே வாங்கி போட்டிருந்தாங்களாம். இப்போ எங்கே விற்றுட்டாங்க எல்லாத்தையும், எப்படி குடிச்சே விற்றுட்டாங்கல்ல. இது ரொம்ப நல்ல குடும்பம்லங்க, இது ரொம்ப நல்ல குடும்பம். இதில் ஒரு பீத்து நமக்கு, இது ஒரு பீத்தா சேர்த்து வச்சு பிள்ளைக்கு அதை செஞ்சேன், நாட்டுக்கு அதை செஞ்சேன். இந்த ஒரு அம்மா கொஞ்ச நாளைக்கு திருப்பூர்னு நினைக்கிறேன், ஒரே மகளும் இறந்து, கணவன் எல்லாம் வயதில் இறந்து போயிட்டார். ஒரே மக இருந்தா, அவளும் கேன்சரில் இறந்து போயிட்டா. 1,55,00,000 இடம் இருந்தது, விலை உள்ள ஒரு இடம் இருந்துதான் மதுரையில். பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு அந்த அம்மா அந்த இடத்த கொடுத்துட்டு, அந்த அம்மா அந்த மக பேர் ஜெனியோ என்னமோ ஒரு பேர், ஜெனி அறக்கட்டளையின் பேரில் நான் அந்த இடத்த கொடுக்குறேன்னு கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துரு. அப்படி நம்ம அப்பா ஆத்தா எதையாவது நல்லதை செஞ்சு வச்சுட்டு போனால் பரவாயில்ல, நம்ம பீத்திக்கிடலாம். குடிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை நேசிக்க மாட்டாங்க, இன்னொரு வீட்டு பொம்பளையோடு போய் தானே அவளத்தையும் கொடுத்து அழிச்சிட்டார். இது என்ன பெருமை உனக்கு? இது பெரிய குடும்பம்ல. பேசாதீங்க, கர்த்தருக்கு முன்பாகவும் பேசாதீங்க, சாதாரண மனுஷர்களுக்கு முன்பாகவும் இந்த வார்த்தையை பேசாதீங்க. கர்த்தருடைய தூதன் அல்ல, கர்த்தரே நம்ம மீது கோபப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. மரியாள் அப்படிலாம் சொல்லலை, நான் ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்னனால அம்மா அந்த அம்மா சொல்றாங்க, எதை தெரியுமா ஆண்டவர் நோக்கி பார்த்து எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்தார்? எதை தெரியுமா நோக்கி பார்த்து இந்த உலகத்தின் இரட்சகரை என்னிடத்துல பிறக்க வைத்தார்?
இந்த அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆமென், ஹalleluya. ஏன் நீங்க உயர்த்தப்பட்டீங்க? நீங்க ஏன் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க? நீங்க ஏன் இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க? நீங்க அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டீங்களே, இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்களே அப்படின்னு நலாவை பார்த்து கேட்டா நல்லா சொல்லணும், எங்க வீட்டுக்காரர் ரியல் எஸ்டேட் பண்றாரு அதனால இல்ல. ஒரு நாள் இந்த பொண்ணு தான் சாட்சி சொன்னா, இந்த ஊர்ல வாடகை வீட்டுக்கு நாங்க அலைவோம், எங்களுக்கு யாரும் தர மாட்டாங்க. ஆனால் நான் இயேசுவை அறிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என் கணவன் நான் திருமணமாகி என் கணவனுடைய சம்பாத்தியத்தினால நாங்கள் வாடகைக்கு வீடு கொடுக்குறோம். அன்னைக்கு வாடகை வீடு இல்லாமல் அலைஞ்சவதானா. ஆனால் இன்னைக்கு கர்த்தரை நான் அறிஞ்சதுனால, கர்த்தருக்கு முன்பாக என்னை நான் தாழ்மைப்படுத்தினதுனால, கர்த்தருக்கு முன்பாக நான் என்னை அர்ப்பணித்ததுனால இந்த அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். எதங்க ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாரு? தாழ்மையை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார். அதனால தான் அந்த அம்மா தன்னுடைய பாடலை முடிக்கும் போது இப்படி சொல்லுகிறாங்க. 1:52 சொல்லுது. எடுத்து ஒருவர் வாசியுங்கள், நாம் ஜெபித்து முடித்து விடலாம். ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கிருபை உங்களுக்கு போதும் சபையே, கிருபை இந்த திருச்சபைக்கு போதும். இந்த கிருபை என்ன செய்யும் தெரியுமா? போராட்டத்துக்கு தப்பி, அவமானத்துக்கு தப்பி, ஆர்ப்பரிப்பை கொண்டு வந்து நம்மளை உயர்த்தி வச்ச. ஆமென், ஹalleluya. இந்த உயர்வை கொண்டு வருகிற தாழ்மையின் ரூபமாய் இந்த பூமிக்கு மனுஷனாய் அவதரித்த அவருடைய இரத்தமும் சரீரமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட போகிறது. முழங்கால் படியிட போகிறோம். இதே தாழ்மை தாங்க இயேசுவை இந்த பூமிக்கு கொண்டு வந்துச்சு. பரலோகம் எப்படி இருக்குமா? கொள்ளையாடின பொருளை விட சந்தோஷமா இருக்குமா? எல்லாத்தையும் ஆண்டவர் அங்க வச்சுட்டு இந்த பூமிக்கு வரணும் அப்படின்னா, அதுவும் முத ஆதாம் ஏவாளை உண்டாக்கி வச்ச போது வந்த பூமிக்கு வந்தா கூட பரவாயில்லைங்க. ஆண்டவர் நம்ம ஏசப்பா பாவம் நிறைஞ்ச பூமிக்கு எப்பா திரும்பி பார்க்கிற இடமெல்லாம் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் தீமையை பார்த்து அதிலிருந்து உங்களுக்கு எனக்கும் ஜெயம் கொடுக்கிறதற்காக தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தாராம். பேச்சில தாழ்மை இருக்கட்டும் சபையே, நினைவுல தாழ்மை இருக்கட்டும், சிந்தையில தாழ்மை இருக்கட்டும். ப்ளீஸ், உங்களை ரொம்ப தயவா கேட்கிறேன், பரிசுத்த ஆவிக்குள்ள உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். எதை இழந்தாலும் கிருபையின் அச்சடையாளமாய் இருக்கிற தாழ்மையை இழந்து போயிடாதீங்க. ஏன்னா யாக்கோபு சொல்லுகிறார், 4:6 நினைக்கிறேன், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இந்த ஆண்டு கிருபை போதுன்னு எனக்கு சொன்னீங்களப்பா. சொன்ன நாள் துவங்கி ஓடுறீங்களா? ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களா? எல்லை விட்டு எல்லாம் ஓடுறீங்களா? நான் ஒரு எல்லையில இருக்கிறேன், என் கணவன் ஒரு எல்லையில இருக்கிறான், என் புள்ள ஒரு எல்லையில இருக்கிறான். நான் எல்லை விட்டு எல்லாம் தாண்டி தாண்டி ஓடுறேன். இந்த கிருபை என்ன செய்யணும்னு கேட்கிற என் தேவனுடைய சபையாரே, பேச்சில தாழ்மையை கொண்டு வாங்கம்மா, பேச்சில பரிசுத்தத்தை கொண்டு வாங்கம்மா, நடத்தையில தாழ்மையை கொண்டு வாங்கம்மா. உங்களை கிருபை உயர்த்தாமல் விடாது, உங்களை கிருபை உயர்த்தாமல் விடாது. சகோதரமாரே, 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 சகோதரமாரே,
உன் வேலை ஸ்தலத்திலே கர்த்தருடைய 7 கண்கள் உன்னை பார்க்குது. உன்னுடைய கையில் இருக்கிற பிரயாசத்தை அவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கும்படி அவர் கண்கள் உன் மீது நோக்கமாயிருக்கிறது. உன்னை வாலிபத்தில் எடுத்து உன்னை உயர்த்த வேண்டிய தேவனுடைய நாட்களுக்கு நீ தூரமாய் போனதினாலே கர்த்தர் உன் வாலிபத்தின் நாட்களில் உன்னை உயர்த்துவதற்கு அது கால தாமதமானது. கர்த்தர் சொல்லுகிறார் உனக்குத்தான் தம்பி. கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், நீ வேலை ஸ்தலத்திலே உன் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பார். நீ உன் வீட்டின் சேஷ்ட புத்திரன். உன்னை ஆசீர்வதிக்கவே தேவன் ஆசீர்வதிப்பார். உன் வேலை ஸ்தலத்தில் உன் உத்தமத்தை காத்துக்கொள், உன் பரிசுத்தத்தை காத்துக்கொள். உன் வேலை ஸ்தலத்தில் அந்நியர்கள் செய்கிற, உன்னோடு இருக்கிறவர்கள் செய்கிற எந்த துர்காரியங்களுக்கும் நீ உடன்படாதே. உன்னை உயர்த்தும்படி கர்த்தருடைய கண்கள் மறுபடி உனக்கு நேராய் நோக்கமாயிருக்கிறது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இழந்து போனதை தேடவும் அதை மீட்கவும் தேவன் வந்திருக்கிறார். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் ஜென்ம சுவாபங்களில் இன்னும் சில கிளைகள் வெட்டப்பட வேண்டியிருக்கிறது. மகளே, அதை வெட்டத்தான் இந்த பாதையில் உன்னை நடத்தினேன். நீ கலங்காதே. நீ இழந்தது கொஞ்சம், நீ பெற்றுக்கொள்வதோ ஏழத்தனையான ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. உன் ஆண்டவரை துதி. சபையாரே, நீங்க எல்லாரும் கர்த்தரை இப்பொழுது ஆர்ப்பரியுங்கள். கிருபை உண்டாவதாக. இந்த திருச்சபைக்கு கிருபை உண்டாவதாக. உனக்கு ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறார், உன்னுடைய முறிந்த ஆவியை நான் கட்டி உன் இருதயத்தின் அடிக்காயத்தை நான் ஆற்றும் போது சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 பகல் சூரியனுடைய வெளிச்சத்தை போல அதிகமாக இருக்கும் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். உன் காயங்களை ஆற்றுகிறவர் உன் நடுவில் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. இந்த திருச்சபைக்கு நேராய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை தாழ்மைப்படுத்து காட்டவரே, என்ன அகந்தைக்கு நீங்களாக்குங்க ஆண்டவரே, என்ன அகந்தைக்கு நீங்களாக்குங்க. ஜென்ம சுவாபமாய் தொடர்ந்து வருகிற அகந்தையான நினைவுகள், அகந்தையான எண்ணங்கள் ஆண்டவரே இந்த திருச்சபைக்குள்ள நிறைய பேருக்குள்ள இருக்குதப்பா. முறிக்கப்படுவதாக. கிருபை உண்டாவதாக. இந்த திருச்சபையை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும் என்றீரே. பலவீனத்தில் பலன் பூரணமாய் விளங்குகிற கிருபையை எப்படி சுதந்தரிப்பது? கிருபையை ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பாத்திரங்கள் எப்படி கடந்து போய் கிருபையினால் உயர்த்தப்பட்டிருந்தார்கள் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாதையில ஓடி ஜெயம் எடுக்க எனக்கும் ஆண்டவரே இந்த திருச்சபைக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த வார்த்தையினால் கர்த்தர் கனமடைவீராக. எல்லா கனமும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.